வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது டாக்டர் டேவிட் ஆர் ஹாக்கின்ஸோட ஒரு புத்தகம், இன் தி வேர்ல்ட் பட் நாட் ஆஃப் இட். இத பத்தி ஒரு முழுமையான விளக்கம் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆமா. அதனால தான் இன்னைக்கு இந்த தலைப்பை கொஞ்சம் ஆழமா பார்க்கலான்னு முடிவு செஞ்சோம். அதாவது, உலகத்துல இரு, ஆனா உலகத்தோட ஒட்டி இல்லாம இரு இங்கிற இந்த வாக்கியத்தோட உண்மையான அர்த்தம் என்ன? அதுவும் நம்மள மாதிரி ஒரு பிஸியான டெக்னாலஜி உலகத்துல இது சாத்தியமாங்கிறது தான் பெரிய கேள்வி. ஆமா, அதுதான். இது ஏதோ பெரிய சந்நியாசிகளுக்கு மட்டும்தானா, இல்ல நம்மளும் இத பின்பற்ற முடியுமா? கண்டிப்பா முடியும். அதுதான் ஹாக்கின்ஸோட முக்கியமான பாயிண்டே. அவர் ஒரு டாக்டர், ஒரு ஆராய்ச்சியாளர். அவர் சொல்றது என்னன்னா, நம்ம அன்றாட வாழ்க்கையே ஒரு ஆன்மீக பாதையா மாத்தலாம். ஓ, அதுக்குன்னு தனியா எங்கேயும் போக தேவையில்ல. நம்ம வேலையில, நம்ம உறவுகள்ல இருந்தே அதை செய்ய முடியும். கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சரி, அவர் ஆரம்பிக்கிற இடமே ரொம்ப வித்தியாசமா இருக்கே. நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை ஒரு கண்ணாடிகளின் வீடு அப்படின்னு சொல்றாரு. ஆமா, a house of mirrors. அதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோமா? கரெக்ட். அந்த உருவகம் தான் அவரோட முழு தத்துவத்துக்கும் ஒரு அடித்தளம் மாதிரி. யோசிச்சு பாருங்களேன், நீங்க ஒரு கண்ணாடி கூண்டுக்குள்ள போனா என்ன ஆகும்? எல்லா பக்கமும் என் முகம்தான் தெரியும். ஒரே குழப்பமா இருக்கும். அதேதான். எது நிஜம், எது வெறும் பிம்பம்னு ஒரு பெரிய குழப்பம் வரும். ஹாக்கின்ஸ் சொல்றார், நம்ம நவீன உலகம் அப்படிப்பட்டதுதான்னு. எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? சோஷியல் மீடியா, நியூஸ், விளம்பரங்கள் இது எல்லாமே நமக்கு ஒரு பிம்பத்தை தான் காட்டுது. நீ இப்படி இருந்தா சந்தோஷமா இருப்ப, இத வாங்குனா நீ முழுமை அடைஞ்சிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. உண்மைதான். நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல பார்க்கறது எல்லாமே ஒரு விதத்துல கண்ணாடி கூண்டு மாதிரி தான். எல்லோரும் தங்களோட சந்தோஷமான பிரதிபலிப்பை மட்டும் காட்டுறாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த பிரதிபலிப்ப, அந்த தோற்றத்தை நாம உண்மைன்னு நம்ப ஆரம்பிக்கும் போது தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. சரி, இந்த மாயையிலிருந்து வெளியே வர்றதுக்கு அவர் ஏதாவது வழி சொல்றாரா? இங்கதான் அவரோட முக்கியமான கருவியை அவர் அறிமுகப்படுத்துறார். அதுதான் உணர்வு நிலைகளின் வரைபடம் அல்லது மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ். மேப் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இது ஒரு ஸ்கேல் மாதிரி, 0ல இருந்து 1000 வரைக்கும். இதுல 200க்கு கீழே இருக்கிற உணர்வுகள், அதாவது வெட்கம், குற்ற உணர்ச்சி, பயம், கோபம், பெருமை, இது எல்லாமே எதிர்மறையான பலவீனமான சக்திகள். ஓகே. 200க்கு மேல இருக்கிற தைரியம், பகுத்தறிவு, அன்பு, ஆனந்தம், அமைதி, இதெல்லாம் நேர்மறையான ரொம்ப சக்தி வாய்ந்த நிலைகள். சரி, இதுல அந்த 200ங்கிற நம்பருக்கு என்ன முக்கியத்துவம்? அது ஏன் ஒரு திருப்புமுனையா இருக்கு? ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா அந்த 200ங்கிற நிலைதான் தைரியம், அதாவது கரேஜ். அதுதான் எதிர்மறையிலிருந்து நேர்மறைக்கு மாறுறதுக்கான முதல் படி. முதல் படியா? ஆமாம். 200க்கு கீழே இருக்கிறவங்க உலகத்தை ஒரு பயமுறுத்துற விரோதமான இடமா பாக்குறாங்க. அவங்க வாழ்க்கைய எதிர்கொள்றாங்க. ஆனா 200ல தைரியம் வந்ததும் ஒருத்தர் வாழ்க்கைய ஒரு சவாலா, ஒரு வாய்ப்பா பார்க்க ஆரம்பிக்கிறார். அப்போதான் உண்மையும் பொய்யையும் பிரிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்களா? சரியா சொன்னீங்க. ஆனா துரதிர்ஷ்டவசமா உலகத்துல சுமார் 80% மக்கள் இந்த 200க்கு கீழே தான் இருக்காங்கன்னு ஹாக்கின்ஸ் குறிப்பிடுறார். அதனாலதான் அந்த கண்ணாடி கூண்டு அவ்ளோ சக்தி வாய்ந்ததா இருக்கு. அப்போ நம்ம சந்தோஷம் நம்ம எந்த கார் ஓட்டுறோம், எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறத பொறுத்தது இல்ல. இல்லவே இல்ல. நாம எந்த உணர்வு நிலையில இருக்கோங்கிறத பொறுத்ததுன்னு சொல்றீங்க. இது கேட்க நல்லா இருந்தாலும் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதுக்கு ஹாக்கின்ஸ் தன்னோட வாழ்க்கையிலிருந்தே ஒரு உதாரணம் சொல்றார். அவர் சின்ன பையனா இருந்தப்போ அவரோட நண்பர்கள் எல்லாம் பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்பட்டாங்களாம். ஆனா ஹாக்கின்ஸோட ஆசை என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு புத்தகம் படிக்கணும். இதுதான் அவரோட இலக்கு. இங்கதான் அந்த முக்கியமான விஷயம் வருது. சிறிய நான் மற்றும் பெரிய நான். இந்த சிறிய நான் பெரிய நான் குழப்பத்தை கொஞ்சம் வளர்க்க முடியுமா? நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க. நிச்சயம். சிறிய நான்கிறது நம்மளோட அகங்காரம், நம்மளோட ஈகோ. நான், என்னுடையது, ஏன் புகழ், ஏன் வலி, ஏன் கோபம், நாம எதையெல்லாம் சொல்றோமோ அதுதான். சரி. அது எப்பவும் வெளியில இருந்து ஏதாவது தேடிக்கிட்டே இருக்கும். அங்கீகாரம், பணம், பொருள்னு. ஆனா பெரிய நான்கிறது நம்மளோட உண்மையான ஸ்வரூபம். அது ரொம்ப அமைதியானது, முழுமையானது, அன்பு நிறைந்தது. அதுக்கு வெளியில இருந்து எதுவுமே தேவையில்லை. அப்போ உண்மையான சந்தோஷங்கிறது பெரிய நான உணர்றதுக்கும் நம்ம உணர்வு நிலையை 200க்கு மேல கொண்டு போறதுக்கும் ஏதாவது நடைமுறை வழிகள் இருக்கா? இல்ல இது சும்மா பேசிக்கிட்டே இருக்க வேண்டிய விஷயமா? இல்ல, கண்டிப்பா வழிகள் இருக்கு. ரொம்ப எளிமையான வழிகள் கூட இருக்கு. அப்படியா? முதல்ல கலை, இசை, இயற்கை மாதிரி அழகான விஷயங்களால நம்மள சுத்தி நிரப்பிக்கிறது. ஒரு நல்ல பாட்டை கேட்கும் போதோ, ஒரு அழகான ஓவியத்தை பார்க்கும்போது நம்ம உணர்வு நிலை இயல்பாவே உயரும். அடுத்ததா அவர் சொல்றது தியானம் மற்றும் சிந்தனை. ஒரு நிமிஷம்.
தியானமும் சிந்தனையும் ஒண்ணு இல்லையா? ரெண்டு கண்ண மூடி உட்கார்றது தானே? இது ஒரு பொதுவான சந்தேகம். ஆனா ஹாக்கின்ஸ் இதுக்கு ஒரு அருமையான வேறுபாடு சொல்றாரு. தியானம், அதாவது மெடிடேஷன், அது ஒரு முறையான பயிற்சி. ஓகே. நீங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு உலகத்தோட தொடர்பை துண்டிச்சிட்டு உங்களுக்குள்ள போறீங்க. நீங்க ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே தியானம் செய்ய முடியாது. ஆனா சிந்தனை, அதாவது கண்டெம்ப்ளேஷன் அப்படி இல்ல. அப்போ சிந்தனைனா என்ன? சிந்தனைங்கிறது உலகத்துல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டே நடக்கிற எல்லாத்தையும் ஒரு சாட்சியா, ஒரு விட்னஸா பாக்குறது. ஒரு சாட்சியா பாக்குறதா? ஆமா, நீங்க டிராஃபிக்ல மாட்டிருக்கீங்க, உங்களுக்குள்ள கோபம் வருது. அந்த கோபத்துல மூழ்கி போகாம, ஓ, எனக்குள்ள கோபங்கிற உணர்வு வருதுன்னு கொஞ்சம் விலகி நின்னு பாக்குறது. ஆனா அந்த கோவம் எனக்கு தானே வருது. அது உங்க சிறிய நான்கு வருது, உங்க பெரிய நான்கு இல்ல. இந்த சாட்சி நிலைதான் உலகில் இருந்து கொண்டு உலகத்தை சாராமல் வாழ்றதோட சாரம். நிஜமாவே இது ரொம்ப சக்தி வாய்ந்த யோசனையா இருக்கு. ஆனா நடைமுறைக்கு சாத்தியமா? நம்ம பாஸ் நம்மள திட்டும்போது, ஓ, என் முதலாளி கத்திக் கொண்டிருக்கிறார், நான் இதை சாட்சியாக பார்க்கிறேன், எப்படி அமைதியா இருக்க முடியும்? நல்ல கேள்வி. அது நம்மள பலவீனமானவங்களா காட்டாதான்னு தோணும். ஆமா, அதுதான். ஹாக்கின்ஸ் சொல்றது நீங்க செயல்படக்கூடாதுன்னு இல்ல, ஆனா உங்க செயல் அகங்காரத்தோட ஒரு எதிர்வினையா இருக்கக்கூடாது. அது உங்க பெரிய நானோட ஒரு ஸ்பந்தனமா, ஒரு ரெஸ்பான்ஸா இருக்கணும். புரியுது. அந்த சாட்சி நிலையிலிருந்து பார்க்கும்போது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கத்த மாட்டீங்க. பதிலா அந்த சூழ்நிலைய எப்படி அமைதியா கையாளலான்னு உங்களுக்கு தெரியும். இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றார். சொல்லுங்க. நம்ம ஒரு விஷயத்த செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நொடியின் 10,000த்துல ஒரு பங்கு நேரத்துல தான் நான் இத செஞ்சேன்னு நம்ம அகங்காரம் அதுக்கு உரிமை கொண்டாடுமா. அப்படியா? இது ஒரு ஊர்வலம் போனதுக்கு அப்புறம் பின்னாடி ஓடி போய் நான் தான் ஊர்வலத்தை நடத்தினேன்னு சொல்ற மாதிரி இருக்கேன். கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் ஹாக்கின்ஸ் நகைச்சுவை உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றார். நகைச்சுவையா? ஆமா, நம்மள பார்த்து, நம்மளோட சீரியஸான கருத்துக்களை பார்த்து நம்மால சிரிக்க முடிஞ்சா நாம அந்த சிறிய நாள்ல இருந்து கொஞ்சம் விடுதலை அடையறோம். இயேசு சொன்னதா ஒரு வாக்கியம் இருக்கு, உலகே ஒரு மெல்லிய ஆடைய போல அணியுங்கள். ஆடைய போல அணியணுமா? அதாவது உலகத்தோட ஒட்டிக்காம அதை இலகுவா எடுத்துக்கணும். இதுக்கு நகைச்சுவை ரொம்ப உதவும். இந்த சாட்சி நிலை கொஞ்சம் செயலற்ற தன்மையா, பாசிவா இருக்கிற மாதிரி தோணுது. ஆனா ஹாக்கின்ஸ் யதார்த்தத்தை உருவாக்குறது பத்தியும் பேசுறாரு இல்லையா? ஆமா, அது என்ன பிரபலமா இருக்கிற ஈர்ப்பு விதி, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷனை பத்தி யோசிக்க வைக்குது. ஆனா அவர் அதை விட சக்தி வாய்ந்த நோக்கத்தின் விதி, லா ஆஃப் இன்டென்ஷன் பத்தி பேசுறார். கரெக்ட். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? மேலோட்டமா பார்க்க ரெண்டும் ஒண்ணு மாதிரி தெரியுதே. இதுல ஒரு நுட்பமான ஆனா ரொம்ப முக்கியமான வித்தியாசம் இருக்கு. ஈர்ப்பு விதி உணர்வு நிலை வரைபடத்துல 250ங்கிற இடத்துல இருக்கு. இது ஒரு பெரிய காந்தம் மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற பொருட்களை உங்க பக்கம் இழுக்கிறது. சரி. இது பெரும்பாலும் நம்ம சிறிய நான், அதாவது அகங்காரத்தோட ஆசைகளோடு தொடர்புடையது. எனக்கு அந்த கார் வேணும், எனக்கு அந்த பதவி வேணும்ங்கிற மாதிரி. சரி. அப்போ நோக்கத்தின் விதி எப்படி வித்தியாசமானது? நோக்கத்தின் விதி குவாண்டம் இயற்பியலை அடிப்படையாக கொண்டது. குவாண்டம் உலகத்துல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அது பல சாத்தியக்கூறுகளா ஒரு அலை வடிவத்துல இருக்கு. நீங்க உங்க மனசுல ஒரு தெளிவான நோக்கத்தை வைக்கும்போது அந்த எண்ணம் அந்த அலை வடிவத்தை சுருக்கி ஒரு குறிப்பிட்ட சாத்தியக்கூறை நிஜமான நிகழ்வா மாத்துது. இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே, சிம்பிளா சொல்ல முடியுமா? சிம்பிளா சொல்லணும்னா, ஈர்ப்பு விதியில நீங்க பொருளை உங்க பக்கம் இழுக்கிறீங்க. நோக்கத்தின் விதியில நீங்க அந்த பொருளை நோக்கி ஈர்க்கப்படுறீங்க. நீங்களே ஒரு காந்தமா மாறுறீங்க. ஓ, ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? ஒரு புது வேலை தேடுற ஒருத்தருக்கு இந்த ரெண்டு விதிகளும் எப்படி வித்தியாசமா வேலை செய்யும்? அருமையான கேள்வி. ஈர்ப்பு விதியை பயன்படுத்துறவர் எனக்கு மாசம் 1,00,000 சம்பளத்துல இந்த கம்பெனில வேலை வேணும்னு தினமும் நினைப்பார். அது ஒரு விதமான வேண்டும் வேண்டும்ங்கிற மனநிலையிலிருந்து வருது. சரி. ஆனா நோக்கத்தின் விதியை பயன்படுத்துறவர் என்னோட திறமைகளை முழுசா வெளிப்படுத்துற, எனக்கு மனநிறைவை தர்ற நல்ல வருமானம் உள்ள ஒரு வேலையோட நான் ஈந்து போகிறேன்னு ஒரு நோக்கத்தை வைப்பார். அவர் அந்த வேலையை தேடி அலைய மாட்டார். அப்போ சரியான வாய்ப்புகள் அவரை தேடி வரும். ஹாக்கின்ஸ் சொல்றார், அவர் மனசுல ஒரு சிற்றோடைக்கு பக்கத்துல ஒரு சின்ன வீடு வேணும்னு நினைச்ச மாத்திரத்துல அதுக்கான வாய்ப்பு அவரை தேடி வந்துச்சான். ஆனா இதுலயும் ஒரு ஆபத்து இருக்கு இல்லையா? நம்ம அகங்காரத்தோட ஆசைகளை நோக்கங்கள்னு நாமளே ஏமாத்திக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஒரு கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது ஒரு நோக்கமா இருக்க முடியாதா? மிகச்சரியான புள்ளி. அதனாலதான் ஹாக்கின்ஸ் எச்சரிக்கிறார், ஒரு உயர் உணர்வு நிலையில இருக்கிற ஆன்மீக குழு எல்லா விருப்பு வெறுப்புகளையும் கைவிடச் சொல்வார். அப்படியா? ஆமா, கோடீஸ்வரன் ஆனா சந்தோஷமா இருக்கலாங்கிறது அகங்காரம் உருவாக்குற ஒரு மாயை.
உண்மையான அமைதிங்கிறது எல்லாம் அப்படியே இருக்கிறதுங்கிற நிலையை ஏத்துக்கிறதுல தான் இருக்கு. பிரச்சனையே இல்லாத நிலை இல்ல, ஆனா எது நடந்தாலும் அத ஒரு பிரச்சனையா பார்க்காத நிலை. கரெக்ட். இது நிகழ்காலத்துல வாழ்றதோட நேரடி தொடர்புடையது. கடந்த காலத்தை பத்தி வருத்தப்படாம, எதிர்காலத்தை பத்தி கவலைப்படாம இந்த நொடியில முழுமையா வாழ்றது. நம்ம ஆரம்பிச்ச இடத்துக்கே வரேன். இந்த நவீன உலகம், இந்த டெக்னாலஜி, இந்த மீடியா, இது ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுன்னு சொன்னீங்க. இதிலிருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது? ஆமா, நாம தொடர்ந்து மூளைச்சலவை செய்யப்படுறோம்னு ஹாக்கின்ஸ் சொல்றார். இதிலிருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்கா? இதுக்கு ஹாக்கின்ஸ் ஒரு 4 கட்ட பாதுகாப்பு திட்டத்தை முன்வைக்கிறார். உங்களுக்கு ஒரு முழுமையான விளக்கம் வேணுங்கிறதால இத ஒவ்வொன்னா பார்க்கலாம். சொல்லுங்க. 1. விழிப்புணர்வு, அவேர்னஸ். நாம கையாளப்படுறோம், நம்ம உணர்ச்சிகள் தூண்டப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறதே முதல் பாதுகாப்பு. அத உணர்றதே முதல் படியா? ஆமா, ஒரு செய்தி உங்களை பயமுறுத்துதுன்னா, நான் ஏன் பயப்படணும்னு இவங்க விரும்புறாங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறது. 2. உணர்வு நிலை வரைபடம். அது ஒரு கருவியா பயன்படுத்தலாமா? கண்டிப்பா. ஒரு டிவி விவாதம் பாக்குறீங்கன்னா, அதுல பேசுறவங்க கோபம் 150, பெருமை 175 போன்ற கீழ்மட்ட உணர்வுகள்ல இருந்து பேசுறாங்களா, இல்ல பகுத்தறிவு 400, அன்பு 500 போன்ற உயர்நிலைகள்ல இருந்து பேசுறாங்களான்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். 3. அறிவுசார் முதிர்ச்சி, இன்டலெக்சுவல் மெச்சூரிட்டி. அது என்ன அறிவுசார் முதிர்ச்சி? நிறைய டிகிரி வாங்கறதா? இல்லவே இல்ல. ஷேக்ஸ்பியர், பிளேட்டோ மாதிரி காலத்தால் அழியாத சிந்தனையாளர்களோட படைப்புகளை படிக்கிறது. அதனால என்ன ஆகும்? ஏன்னா அவங்க மனிதனோட அடிப்படை இயல்புகளை பத்தி பேசுறாங்க. அரசியல்ல, உறவுகள்ல என்னென்ன நடக்கும்னு அவங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே எழுதி வச்சுட்டாங்க. இத படிக்கும்போது இப்போ நடக்கிற சின்ன சின்ன அரசியல் நாடகங்களை பத்தி நாம அதிகம் பாதிக்கப்பட மாட்டோம். சரி. 4. ஆன்மீக பயிற்சி. சரிபார்க்கப்பட்ட உண்மையான ஆன்மீக கொள்கைகளை பின்பற்றி பகுத்தறியும் திறனை வளர்த்துக்கிறது. இதுதான் அந்த சாட்சி நிலைய பலப்படுத்தும். ஆக இது எல்லாமே நம்ம என்ன தேர்வு செய்றோங்கிறத பொறுத்தது. மீடியா பரப்புற பயத்துக்கும் வெறுப்புக்கும் பதிலா அன்பு, நேர்மை, கருணை மாதிரி உயர்வான விஷயங்களை தேர்வு செய்யறது. ஆமா, அவர் தேசபக்தியை கூட ஒரு உயர் உணர்வு நிலையா பாக்குறாருன்னு படிச்சேன். அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா. தேசபக்திங்கிறது பெருமைங்கிற 175 நிலையில இருக்கும்போது, என் நாடுதான் பெருசு, மத்த நாடெல்லாம் மோசம்ங்கிற அகங்காரமா இருக்கும். அது போருக்கும் வெறுப்புக்கும் வழிவகுக்கும். ஆனா அதே தேசபக்தி அன்புங்கிற 500 நிலையில இருக்கும்போது, அது தன்னாட்டு மக்கள் மேல இருக்கிற கருணையா, நாட்டுக்கு சேவை செய்யற நேர்மையா மாறும். அது மற்ற நாடுகளை வெறுக்காது. எல்லாமே நாம பாக்குற நிலைப்பாட்டை பொறுத்தது. அப்போ நாம பாக்குற உலகம் நம்மளோட பிரதிபலிப்பு தான். நீங்க அனுபவிக்கிற இந்த உலகம் உங்க உணர்வு நிலையின் பிரதிபலிப்புதான்னு ஹாக்கின்ஸ் ஆணித்தரமா சொல்றார். வாவ்! அப்போ இந்த நீண்ட உரையாடல்ல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான ஒரு வரி செய்தி என்னவா இருக்கும்? ஹாக்கின்ஸ் சொல்ற அந்த ஒரு பெரிய புரட்சிகரமான யோசனை இதுதான். டிராஃபிக்ல கோவப்படுற, டெட்லைனை நினைச்சு டென்ஷன் ஆகுற நீங்க உண்மையான நீங்க இல்ல. அப்போ அது யாரு? அது உண்மையான பெரிய நான் திரையில பாத்துக்கிட்டு இருக்கிற ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான். இந்த ஒரு விஷயத்தை நீங்க உண்மையிலே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அது உங்க மன அழுத்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்ல, அது வாழ்க்கைங்கிற அந்த முழு ஆட்டத்தையுமே மாத்திடும். இது வெளிப்புற சக்திகளுக்கும் நம்ம சின்ன நானுக்கும் அடிமையா இருக்கிறதுல இருந்து நம்ம உண்மையான பெரிய நானோட சாட்சியா மாறுற ஒரு பயணம். ஆமா, இதுக்கு சிந்தனை, நோக்கம், விழிப்புணர்வு, அப்புறம் கொஞ்சம் நகைச்சுவை உணர்வு எல்லாம் சக்தி வாய்ந்த கருவிகளா இருக்கு. ரொம்ப நன்றி. சரியா சொன்னீங்க. கடைசியா ஹாக்கின்ஸ் ஒரு விஷயத்த சொல்றார். வாழ்க்கையோட உயர்ந்த நோக்கமே உண்மையையும் ஞானத்தையும் அதோட உச்ச நிலையில உணர்றதுதான். அந்த பயணமே ஒரு பரிசு, அதுல கிடைக்கிற பொருள் இல்ல. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு இறுதிச் சிந்தனை. இந்த புத்தகம் சொல்லுது, உங்க ஆன்மா இந்த உலகத்தால அளவிட முடியாதது, ஏன் கண்ணுக்கு புலப்படாதது. அது உண்மையானா இந்த உலகம் உங்களை பத்தி என்ன நினைக்குது, என்ன எதிர்பார்க்குதுங்கிறதெல்லாம் பொருட்படுத்தாம இன்னைக்கு உங்களுடைய அந்த புலப்படாத சுயத்தின் எந்த ஒரு அம்சத்துக்கு நீங்க அதிக கவனம் செலுத்த ஆரம்பிக்கலாம். யோசிச்சு பாருங்க.